Holidays-nale, adu namma GT Holidays da. GT Holidays, South India's #1 travel brand. You know you are special when you're with GT Holidays. குடியரசு துணைத் தலைவர் ஜெகதீப் தன்கரின் ராஜினாமாவை ஏற்றார் குடியரசுத் தலைவர் திரௌபதி முர்மு. முக்கிய செய்தியாக பார்த்து வருகிறோம். நேற்றைய தினம் துணை குடியரசுத் தலைவர் ஜெகதீப் தன்கர் தனது ராஜினாமா கடிதத்தை அனுப்பினார். இன்றைய தினம் அவரது குடியரசு துணைத் தலைவர் ஜெகதீப் தன்கரின் ராஜினாமாவை ஏற்றார் குடியரசுத் தலைவர் திரௌபதி முர்மு. முக்கிய செய்தியாக பார்த்து வருகிறோம். குடியரசு துணைத் தலைவர் ஜெகதீப் தன்கரின் ராஜினாமாவை ஏற்றார் குடியரசுத் தலைவர் திரௌபதி முர்மு. முக்கிய செய்தியாக பார்த்து வருகிறோம். குடியரசு துணைத் தலைவர் ஜெகதீப் தன்கரின் ராஜினாமாவை ஏற்றார் குடியரசுத் தலைவர் திரௌபதி முர்மு. முக்கிய செய்தியாக பார்த்து வருகிறோம். குடியரசு துணைத் தலைவர் ஜெகதீப் தன்கரின் ராஜினாமாவை ஏற்றார் குடியரசுத் தலைவர் திரௌபதி முர்மு. மேலும் இது தொடர்பான விவரங்களை வழங்குவதற்காக நமது செய்தியாளர் டார்வின் இணைப்பில் இணைகிறார். டார்வின், வணக்கம். குடியரசு துணைத் தலைவர் ஜெகதீப் தன்கர் நேற்றைய தினம் தனது பதவியை ராஜினாமா செய்வதாக அறிவித்தார். அதனைத் தொடர்ந்து குடியரசுத் தலைவர் திரௌபதி முர்மு ராஜினாமாவை ஏற்றிருக்கிறார். இது பற்றிய விவரங்கள் என்ன சொல்லுங்க? இந்தியாவுடைய குடியரசு துணைத் தலைவராக இருந்த ஜெகதீப் தன்கர் நேற்று ஒரு ராஜினாமா கடிதத்தை அவர் குடியரசுத் தலைவருக்கு அனுப்பியிருந்தார். குறிப்பாக தன்னுடைய உடல் நலத்தை மேற்கோள் காட்டி இந்த பதவியிலிருந்து, குடியரசு துணைத் தலைவர் பதவியிலிருந்து தான் விலகுவதாக ஒரு ராஜினாமா கடிதத்தில் தெரிவித்திருந்தார். இதனையடுத்து இது பல்வேறு சர்ச்சைகளை ஏற்படுத்தியிருந்தது. குறிப்பாக பார்த்தோம் என்றால் இது மத்திய அரசினுடைய அழுத்தம் காரணமாகத்தான் ஜெகதீப் தன்கர் தன்னுடைய பதவியை ராஜினாமா செய்ததாக எதிர்க்கட்சிகள் குற்றம் சாட்டியிருந்தார்கள். அதே வேளையில் இன்று அவை தொடங்கியவுடனாக அது குறித்த ஒரு கேள்வியும் எழுப்பப்பட்டிருந்தது. இந்நிலையில் தான் தற்போது குடியரசுத் தலைவருக்கு ஜெகதீப் தன்கர் அனுப்பிய அந்த ராஜினாமா கடிதம் என்பது ஏற்றுக்கொள்ளப்பட்டிருக்கிறது. இதனையடுத்து அவர் தற்போது இந்தியாவுடைய துணை குடியரசுத் தலைவராக இருக்கக்கூடிய அந்த பதவி என்பது காலியாக இருக்கிறது. இந்த பதவியை பொறுத்தவரைக்கும் இன்னும் 60 நாட்களுக்குள்ளாக இந்த பதவியை நிரப்ப வேண்டும் என்பது ஒரு விதியாகும். அதன் அடிப்படையில் இதற்கான அடுத்த கட்ட நடவடிக்கை என்பது மேற்கொள்ளப்படுவதாக இருக்கிறது. ஜெகதீப் தன்கரை பொறுத்தவரைக்கும் கடந்த 2022ஆம் ஆண்டு ஆகஸ்ட் 11ஆம் தேதி குடியரசுத் தலைவராக பதவி ஏற்றிருந்தார். அவர் நேற்றுடன் அந்த பதவி என்பது தன்னுடைய பதவியை ராஜினாமா செய்த நிலையில் கிட்டத்தட்ட 3 ஆண்டுகள் இந்த பதவியில் இருந்திருக்கிறார் என்பது குறிப்பிடத்தக்கது. அதே வேளையில் தற்போது பிரதமர் மோடியும் ஜெகதீப் தன்கருக்கு தன்னுடைய ஒரு நலன் செய்தியை அவர் அனுப்பியிருக்கிறார். குறிப்பாக பார்த்தோம் என்றால் ஜெகதீப் தன்கரை பொறுத்த வரைக்கும் பல்வேறு வழிகளில் அவருக்கு நாட்டிற்கு சேவை செய்வதற்கான ஒரு வாய்ப்பு என்பது அவருக்கு கிடைத்திருக்கிறது. அதை அவர் சிறப்புடன் நடத்தி செய்ததாகவும் தற்போது அவருடைய உடல் நலத்தை அவர் பேணி காக்க வேண்டும் என்ற ஒரு குறுஞ்செய்தியை ஜெகதீப் தன்கருடைய பல்வேறு சர்ச்சைகளை ஏற்படுத்தி இருந்தாலும் தற்போது குடியரசுத் தலைவர் அவருடைய ராஜினாமா கடிதத்தை ஏற்றுக்கொண்ட நிலையில் தற்போது இந்தியாவுடைய துணை குடியரசுத் தலைவருடைய பதவி என்பது தற்போது காலியாக இருப்பது என்பது அதிகாரப்பூர்வமாக தகவல் என்பது வெளியாகி இருக்கிறது. குடியரசு துணைத் தலைவர் ஜெகதீப் தன்கரின் ராஜினாமா கடிதத்தை குடியரசுத் தலைவர் திரௌபதி முர்மு ஏற்றிருப்பது தொடர்பான விவரங்களை வழங்கியதற்கு நன்றி டார்வின்.